தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக பாஜக தலைவராக பெண் பிரமுகர் நியமனம். தமிழக பாஜக தலைவராக பெண் பிரமுகர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக பாஜக தலைவராக இருந்தவர் அண்ணாமலை. சட்டசபை தேர்தலில் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி கோரிக்கையை ஏற்று அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது தேசிய தலைமை. அதற்கு பதிலாக அதிமுக முன்னாள் அமைச்சரான நயினார் நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவராக நியமித்தது. ஆனால் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மண்ணை கவ்வியது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் போட்டியிட்ட சாத்தூர் தொகுதியிலேயே கூட தோற்றுப்போனார். இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரனை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. அவரை கவர்னராக்க தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை கவர்னராக்க தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜகவுக்கு ஒரு புதிய தலைவர் நியமிக்கப்படுகிறார். பெண் பிரமுகர் நியமிக்கப்படுகிறார். ஆம், வானதி சீனிவாசன். கடந்த சட்டசபை தேர்தலில் கமலஹாசனை தோற்கடித்தவர். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவராக இருந்தார். தற்பொழுது தேசிய பொறுப்பாளர்கள் மாற்றப்பட்டனர். பாஜக மகளிர் அணி தலைவர் பதவியிலிருந்து வானதி சீனிவாசன் விடுவிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது தமிழக பாஜக தலைவராக வானதி சீனிவாசனை நியமிக்க தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது. நயினார் நாகேந்திரன் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார். இன்று நயினார் நாகேந்திரனும் வானதி சீனிவாசனும் டெல்லி செல்கின்றனர். டெல்லியில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் அறிவிக்கப்பட உள்ளது. தமிழக பாஜக தலைவராக வானதி சீனிவாசன் நியமிக்கப்பட உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.